ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ரவா பர்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே பேக்கரி சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஸோ பிகினர்ஸ் கூட பண்ணலாம். வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். இந்த பர்ஃபி ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது 200 ml அளவு பால் இருக்கும். கூடவே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு ஓரமாக கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் ரவையை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி முந்திரியை ரோஸ்ட் பண்ணி நம்ம நுணுக்கி வச்சிடலாம். முந்திரி முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. டேஸ்ட் மாறாது. ஆனால் முந்திரி இல்லை உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ஏதாவது சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த பர்ஃபி சாப்பிடும்போது இடையில கடிப்படும். ஸோ க்ரன்ச்சியாக இருக்கும். கடாயை சூடுபடுத்திட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதை தனியாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த முந்திரியை ஒரு சின்ன உரலில் போட்டு நுணுக்கி வச்சுக்க போகிறோம். இது போல் நீங்கள் நுணுக்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் குறைப்பாக அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை சின்னதாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/2 கப் நெய்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை எடுத்துருங்க. அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது 70 ml அளவு நெய் இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரவை. இது 200 கிராம் அளவு ரவை இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையிலேருந்து நல்ல வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை கரிஞ்சிடக்கூடாது. அப்போ நம்ம பர்ஃபியோட கலரும் சேஞ்ச் ஆயிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கலருக்காக நான் ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். இல்லை நீங்கள் கலர் பவுடர், கேசரி பவுடர் இருக்குல்ல, அது சேர்க்குறதுனா கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைனா குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். இது எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு மஞ்சத்தூள் நம்ம எப்போதும் வீட்டில் வச்சுருப்போம், அது ஒரு 2 துளி சேருங்க போதும். மஞ்சத்தூளோட டேஸ்ட்லாம் வராது பர்ஃபியில். ஸோ பயப்படாமல் சேர்க்கலாம். இப்போது ரவையிலேருந்து நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா வறுத்துருக்கேன். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம்ல முந்திரி, அதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் ரவை, பால், சர்க்கரை இது 3 வச்சு மட்டுமே இந்த பர்ஃபி சூப்பராக பண்ணலாம். மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம சுவைக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கோம்ல பால், அதை சேர்த்துக்கோங்க. இந்த பால் கொஞ்சம் சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரவை இந்த பால் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. நம்ம இதில் முந்திரி சேர்த்துருக்கோம்ல, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போது பால் நல்லா வத்திருச்சு. அந்த ரவை பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 150 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக பர்ஃபி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ஒரு ட்ரேயில் இதை மாற்றிடுங்க. நான் ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பர்ஃபி மிக்சரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பீசஸாக கட் பண்ணிடலாம்.
இது 4லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். 4 நாள் வரைக்கும் நல்லா அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா லெவல் படுத்தியாச்சு. இப்போ இது நல்லா கெட்டியாயிருச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டாயிரும். பர்ஃபி அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு லேசாக டேப் பண்ணால் போதும். இது சூப்பராக டீமோல்ட் ஆயிரும். பாருங்கள், ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இது போல் நல்லா டேப் பண்ணிங்கன்னா சூப்பராக அது வெளியில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடைகள்லாம் ரவா பர்ஃபியில் எப்பொழுதும் வந்து சில்வர் லீஃப் வந்து வச்சுருப்பாங்க அலங்காரத்துக்காக. ஸோ நானும் இன்றைக்கி வந்து சில்வர் லீஃப் வைக்கிறேன். இது ஜஸ்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக அப்படியே வந்து நம்ம கடையில் வாங்கினது போல் இருக்கும், அதுக்காக வச்சுருக்குறோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி வாங்குங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பு, உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு லேசாக மேலாப்பில் முந்திரியோ இல்லைனா வந்து பாதாம் இந்த மாதிரி வந்து நட்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணிட்டோன்னா அப்படியே பக்காவாக நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய ரவா பர்ஃபி போலவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வச்சிங்கன்னா 4 நாள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரவா பர்ஃபி ரொம்ப சுலபமாக ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்டிருந்த ஒரு டவுட்டுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம வந்து குழம்புலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது புளி அதிகமாயிட்டா என்ன பண்ணணும், இல்லை காரம் அதிகமாயிட்டா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குழம்புல புளி அதிகமாயிருச்சுன்னா ஒரு சின்ன துண்டு அளவு வெல்லம் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் குழம்புல போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா அந்த புளியுடைய சுவையை வந்து அந்த வெல்லம் எடுத்துரும். இல்லை காரம் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா 2 சில் தேங்காயை நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த பேஸ்ட் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து அது நல்லா உரப்பெலாம் எடுத்துரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் குழம்புல உப்பு அதிகமாயிருச்சுன்னா 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிவிட்டு குழம்புல போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வெளியில் வச்சுருங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு உப்பெல்லாம் நல்லா உறிஞ்சி இருக்கும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது. ஸோ உப்பு அதிகமாயிருச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவும் இந்த டிப்ஸும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.